ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி வீடியோனா ஜல்லிக்கட்டு மாடை பற்றி. தம்பி சொன்னார் ஜல்லிக்கட்டுக்கு மாடு ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டுன்னு. ஸோ அதை போய் பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ தம்பி தான் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாரு கடைசி வரைக்கும். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். போகலாங்களா தம்பி? போகலாண்ணா. ஒரு தம்பி கூட்டிகிட்டு வந்தார் நம்ம மாடு இருக்கிறதுக்கு. அண்ணனோட உரிமையாளரோட மாட்டை பார்த்துருவோம் வாங்க. உங்கள் பேருண்ணா? என் பேர் சத்யசீலன். இது எந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்ததுண்ணா மாடு? நம்ம இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எடுத்தோம். என்ன ரகம் மாடு? மாடு உம்பளிச்சேரி ரகம். எப்படி நீங்கள் வீட்டில் எல்லாரும் பழகுவீங்களா இல்லை நீங்கள் மட்டும்? எல்லாம் பழகுவாங்க. மாடு வந்து அண்ணன் இருக்கிறான் ஒருத்தவன், அவன் நடந்த மாடு பழகுவான். வீட்டில் வந்து குழந்தைங்களாவது விடும். மற்றபடி வெளியாள் வந்தால் கொஞ்சம் தலையாட்டிட்டு தான் இருக்கும் மாடு. கட்டுத்தாரிலையும் வெளியிலையும்? கட்டுத்தாரில் குழந்தை போல இருக்கும். வெளியே வந்தால் பல்லு பட்டுச்சிங்களா மாடு? பல்லு 6 பல்லு. சரி. காலை பேர் என்ன வச்சிருக்கீங்க? காலை பேர் கொம்பன். சரி ப்ரோ. அவங்க பேருண்ணா? என் பேர் ஜெயமணி. மாடு எங்கண்ணா எடுத்தது? இங்கே செங்காங்கட்டையில் எடுத்துப்பா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செங்கா. பேருண்ணா? காலை பேர் கட்டையங்களா? இது எப்படின்னா வீட்டில் கட்டுத்தரையில் என்ன பண்ணுவோம்? குழந்தை மாதிரி பாது. அப்படிங்களா? எத்தனை வருஷமா இதை வச்சிருக்கீங்க? இது 5 வருஷமா இருக்குது. பல்லு பட்டுருச்சிங்களா? பல்லு பட்டுருச்சு. எப்படின்னா அதை பாத்துக்கிறீங்க? பராமரிப்புலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? பரவாயில்லைங்களா? வீட்டுல எல்லாருமே பிடிப்பாங்களா? எல்லாரும் பிடிக்கலாம்ப்பா. சாதுவா இருக்கும். சாதுதான். பார்க்கும் போதே தெரியுதுண்ணா. நானே கிட்ட வந்து நிக்கிறேன். வெளியில எல்லாம் போனா சேட்டை கொடுக்கும். சரிண்ணா. ஏன்னா மூக்கு குத்தாம வச்சிருக்கீங்க மாடு? மூக்கு குத்தினாலும் அது அப்படி கடுத்த சாதா போகுது. அப்படிங்களா? சரி, ஆசையா வளர்க்கதால மூக்கு குத்தாம இருக்கீங்க. ஏன் காயப்படுத்துறேன்னு? சரிண்ணா. மாடு நல்லா இருக்குண்ணா. அண்ணா உன் பேருண்ணா? நான் பேர் வந்து சிவாண்ணா. அப்படிங்களா? எங்கண்ணா மாடு எங்கண்ணா எடுத்தீங்க? மாடு வந்து நம்ம மாமா வந்து கடை வச்சிருக்காருண்ணா. அதனால சொல்லிட்டு மாமாட்டே வாங்கிட்டேன் மாடு. என்ன ரகம்ண்ணா அந்த மாடு? மாடு வந்து உம்பளச்சேரிண்ணா. அப்படிங்களா? ஆமாண்ணா. கட்டுத்தரையில் எப்படி மாடு? கட்டுத்தரெல்லாம் சாதுவா இருக்குண்ணா. சாதுவா இருக்குங்களா? சரி. பல்லு போட்டுருச்சிங்களா அதுக்கு? பல்லு கடை சேர்ந்துச்சுண்ணா மாடு. சரிண்ணா. காலை பேருண்ணா? பேரு காளிண்ணா. காளிங்களா? இந்த வருஷம் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு பழக்கப்படுத்திட்டீங்களா? இல்லை பழக்கம் ஆச்சுண்ணா. மாடு ஒரு இடத்துல அடிச்சுது. மாடு வந்து லாக் ஆயிடுச்சு. அப்புறம் பழக்க வரலாம் நல்லா வருண்ணா மாடு. அப்படிங்களா? இந்த வருஷம் வந்து வாடிக்கு ரெடியா இருக்கு. ஆமா, இந்த வருஷம் மாடு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அக்கராப்பாளையம் கிராமத்தில் அண்ணன் சீலா அண்ணன் கட்டுத்தரைக்கு வந்திருக்கோம். அவர் வந்து ஜல்லிக்கட்டில் மாடு வளர்த்து ஜல்லிக்கட்டில் விட்டுட்டு இருக்காருன்னு கொஞ்சம் பேர் போயிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மாடை எப்படி தயார் பண்ணுறாரு, என்னென்னா சிரமப்படுறாரு அந்த மாடை வச்சுட்டுன்ட்டு அவர்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். எப்படிண்ணா எத்தனை வருஷமான அந்த மாடு வளர்க்குறீங்க? மாடு 7 வருஷமா வளர்க்குறேன். 7 வருஷமா வளர்க்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது குரூப் இது போல் ஏதாவது கூட்டமாக? குரூப் இருக்குது. காளி குரூப்ஸ்னா எவ்வளோ மாடுனா இருக்கும் அந்த காளி குரூப்ஸில்? ஒரு 50-60 மாடு இருக்கும். 50-60 மாடு இருக்குங்களா? நல்லா ஆடுங்களா? எல்லா மாடும் நல்லா ஆடு? எல்லா மாடுமே சிறப்பான மாடு. அப்படிங்களா? இது எப்படிண்ணா உங்களுக்கு பழக்கப்படுத்துறது? எப்படி கட்டுத்தரில் அமைதியாக இருக்கும். அப்படி வாடிக்கு போகிறப்ப ஜல்லிக்கட்டுக்கு போகிறப்ப மண்ணு குத்து விடுவோம். நீச்சல் பயிற்சி கொடுப்போம். இதுக்கு தீவனம் இந்த மாதிரி இதுக்கான இதெல்லாம்? பருத்தி கொட்டை, உளுத்து நோய், தீவனம். எவ்வளோண்ணா ஆகுது மாதம்? ஆனால் உங்களுக்கு செலவு மாதம் ஒரு 7-8 ரூபா ஆகிடும். 7-8 ரூபா ஆகுதுங்களா? இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே, இதெல்லாம் எதுவும் உங்களுக்கு பெருசாக இதாக தெரியலீங்களா உங்களுக்கு? எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, பாரம்பரியாக மாடு வளர்க்கணும்னு ஒரு ஆசை. அப்படிங்களா? சரிண்ணா. இப்போ இது வரைக்கும் வாடி விட்டுருக்கீங்களாண்ணா எங்கேயாவது வெளியில்? 2 பழகுவாடியில் போட்டுருக்குறோம். பழக்காடி போட்டு எப்படிண்ணா உங்களுக்கு? மாடு பழகுவாடியில் வந்துச்சு. மெயின் வாடி 2 வாடியில் போட்டுருது. நல்லா சிறப்பாக வந்துச்சுண்ணா. சரிண்ணா. இந்த வருஷம் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க மாடு? இந்த வருஷம் மாடு சேலம் மாவட்டத்தில் அடைக்கலான்னு நினச்சிருக்கோம். அப்படிங்களா? மாடு எப்படி என்னன்னு தெரியல டோக்கனுன்ட்டு.
ஏற்பாடு பண்ணிட்டு இந்த இருக்கோம். டோக்கன்னா உங்களுக்கு எப்படி நல்லா ஈஸியாக கிடைச்சிருதுங்களா இல்லை அதுக்கு என்ன அலைச்சல் உங்களுக்கு? டோக்கன் தான் அலைச்சல் தான், டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் விஐபி வாங்கிறாங்க, கட்சி மூலியமா போயிடுது. உங்களுக்கு சிரமமா இருக்கு டோக்கன் வாங்கி அடைக்கிறதுக்கு? அங்க போனாலும் சிரமமா இருக்குமா இல்ல அடைச்சிருவீங்களா? தள்ளுவாடி போடுறாங்க, மாடு அடிக்க ரொம்ப கஷ்டம். தள்ளுவாடினா எப்படின்னா அது? மாடு தள்ளுவாடினா டோக்கன் பிரகாரம் விடாம தள்ளுவாடி போட்டு அட்டி பிரகாரம் நிறுத்தாம மாடு குறுக்கு வழியா விட்டு மாட்டை இது பண்றாங்க, அடிக்க முடியல. மாட்டை நாஸ்தி ஆயிடும் அங்க போனீங்கன்னா மாடு உங்களுக்கு. நாஸ்தி ஆயிடும். அப்படின்னா அந்த மாதிரி இவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்கு போய் அடைக்கலைன்னா உங்களோட நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை நினைச்சு என்ன சொல்றீங்க? டோக்கன் வாங்கி போயிட்டு மாடு அடைக்காம வர்றதுனால அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம அது என்னன்னா அது நம்ம மாட்டுக்காரங்க எடுத்து அதை கொஞ்சம் செயல்படுத்தினா நல்லா இருக்கும். அப்படின்னா முன்னாடி அடிச்சாங்க, வாடியில் அடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த ஏரியானா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க அடிச்சீங்க? மாடு அடிச்சது உளிபுரத்தில் அடித்தோம், அதுக்கப்புறம் ரிசுகுடி அடித்தோம். என்ன ஸ்டைலில் வருது உங்களுக்கு மாடு? மாடு ஜம்பில் தான் வருது, கரெக்டானா கைடிடும். அப்படிங்களா? சரிண்ணா. இந்த வருஷம் எங்க அடைக்கிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? இந்த வருஷம் தருமபுரி. டோக்கன் கிடைச்சா தருமபுரி, அரியலூர், சேலம். அப்படிங்களா? இந்த குரூப்ல இங்க நம்ம ஏரியாவில் எத்தனை மாடுனா இருக்கு? நம்ம ஏரியாவில் காலி குரூப்ஸ்ல காலி குரூப்ஸ்ல ஒரு 60 மாடு இருக்குது. இங்க இப்போ அக்கராபத்தில் ஒரு 20 மாடு இருக்கும். நம்ம கிராமத்துல ஒரு 20 மாடு இருக்கு. 20 மாடு இருக்கும். 20 மாடும் வாடிக்காக தான் ரெடியா இருக்கு. எல்லாமே ரெடியில் தான் இருக்குது. இந்த வட மஞ்சு வரட்டு, வெளி வரட்டு இதுக்கெல்லாம் எதுவும் மாடு தயார் பண்ணீங்களா? போக மாட்டோம், வடத்துக்கு மட்டும் அப்போ ரெடி. அப்படிங்களா? அது ஏதோ பழகிருக்கீங்களா? பழகி இருக்கு. வெளியில எங்கேயாவது போயிட்டு வடத்துல போட்டிருக்கோம்? வடத்துல எங்கேயும் இங்க வெளியெல்லாம் போகல. பசங்க இங்க வைக்கிறப்ப லோக்கல் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்படிங்களா? சரிண்ணா. முன்னாடி ஏதோ சாத்தான் குரூப்ஸ்னு அப்படின்னு வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுதான் ரீச் ஆச்சு, அதுல இருந்து தான் காலி குரூப்ஸ் அப்படின்னு ஒண்ணா வந்தது. சாத்தான் குரூப் வச்சிருந்தேன், அப்படின்னா சூழ்நிலை சரியில்லை மாடு கொடுத்தேன். அது எப்படின்னா அந்த மாடு எப்படி உங்களுக்கு? இந்த மாடு பக்கத்துல வளர்த்தாங்க ஒருத்தவர். எப்படின்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு அந்த மாடு எடுக்கணும் அப்படின்னு? இந்த மாட்டை எடுக்கணும்னா நம்ம ஊர்ல அது மாடு அருமையான விளையாட்டு விளையாடும் படத்துல. அப்படிங்களா? யாரும் அதை கட்டுத்தரில் போயிட்டு பிடிச்சதில்ல மாட்டை, அதனால சொல்லிட்டு அதை நம்ம வாங்கிட்டு வந்தோம். இப்போ இருக்குங்களாண்ணா அந்த மாடு? அந்த மாடு கொடுத்தாச்சு. ஏன்னா நல்லா இருக்குன்னு வாங்குனீங்க, அப்புறம் நல்லா விளையாடுது, வீட்டு சூழ்நிலை சரியில்லை, அதனால கொடுத்தாச்சு. கட்டுத்தரில சேட்டை பண்ணதுங்க கொடுத்துட்டீங்களா? அமைதியா இருக்கும் மாடு, ஆனா கொடுத்துட்டீங்க வெளியில? மாடு கொடுத்துட்டேன், அது மாடு கொண்டு போனேன் ஜல்லிக்கட்டு. அது எப்படி வாடியில் எப்படி வந்துச்சு? அது வாடி நல்லா சூப்பர், நல்ல பேர் வந்துச்சிங்களா? இல்ல அதுல இருந்து தான் உங்க பேரு சாத்தான் பாய்ஸ்னு வந்து பேர் ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் மாடு கொடுத்ததுல இருந்து அப்புறம் திரும்பி புதுசா காலி குரூப் ஓப்பன் பண்ணி. இப்ப காலி குரூப்ஸ்னா உங்களுக்கு அதுல நம்பர் 1 மாடுன்னா எதை சொல்லுவீங்க? நல்லா விளையாடுனது, எல்லாத்துலயும் வெளியில வந்தது அப்படின்னு எந்த மாடு சொல்லுவீங்க? இங்க செவல மாடு ஒண்ணு இருக்குது. அப்படின்னா அது எந்த ஊர்ல எடுத்து மாடு? அப்படின்னா அவரு கால உரிமையாளர் பேருன்னா விஜய் வந்து அவர் செவல மாடுங்களா? அவர் மாடு செவல மாடு. எத்தனை வாடி நான் அடிச்சிருப்பாரு அவரு? அது ஒரு 30 வாடி பக்கம் அடிச்சிருப்பாரு. எல்லாமே ரிசல்ட்டுங்களா? எல்லாமே ரிசல்ட். இப்ப பயலுவெல்லாம் எப்படின்னா உங்க கூட ஏதாவது சப்போர்ட் பண்ணுவானுங்களா? இல்ல பண்ணுவானுவா கூட ஒருவனும் போவானுவா? அப்படிங்களா? மாடு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ஒருவனும் போயிட்டு வருவான். இந்த மாடு ஏதோ பாக்குறது போறது ஆள் இல்லைனா கூட மாடை பாத்துக்கணும். உங்களுக்கு எல்லாம் எப்படி ப்ரோ? நீங்களாம் எப்படி காலேஜ் ஸ்கூல்லாம் போனாலும் திரும்ப இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு டைம்ல வந்துருவீங்களா? வந்துருவீங்களா? ஜல்லிக்கட்டு டைம்ல வந்துருவீங்க. ரொம்ப அலைச்சலா இருக்கும். வெளியே போனா மாடு போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி வர அது போய் கூட்டு வர ரொம்ப கஷ்டம். அங்க அப்புறம் வடம் போட்டு பெட்ரோல் போட்டு தான் வரணும். அது செலவு வர செலவு எல்லாம் அண்ணன் தான் பாத்துப்பாரு. அந்த ஜெயிக்கிறதுல வர அந்த 2 நிமிஷம் சந்தோஷம் தான் உங்களுக்கு, அதுக்காக தான் அவ்வளவு பண்றீங்க. வீட்டுல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா மாட்டுக்கு போறாங்க அப்படி வரான்ட்டுன்னு? வீட்டுல ஏதாவது சொன்னாலும் வந்துடும். மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு தான் முக்கியம் அங்க. அப்படிங்களா? சரி. நீங்க ஏதோ மாடு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதோ மாடு ஏதோ ஆசை இருக்குங்களா உங்களுக்கு மாடு வளர்க்கணும்? ஆசை இருக்கு, வாங்கணும். சரி. வந்ததுலேருந்து பார்த்தேன், தம்பி தான் ரொம்ப ஜல்லிக்கட்டு மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தார். நானும் பார்த்துட்டே இருக்கேன், அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு. தம்பி உங்கள் பேர்? திலீப்புங்களா? ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கீங்க, ஏன் ஜல்லிக்கட்டு மாடு கூட வந்துட்டு இங்கே இருக்கீங்க? எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாடு? மாடுனாலே சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? சின்ன வயசுல நம்ம ஊர்ல எப்பயுமே கருநாளானாலே காலை ஆட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. பாரம்பரியமா நடத்திட்டே இருப்போம். அதுதான் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாடு பார்த்து இந்த மேலே ஆசை வந்துச்சு? எனக்கு இந்த மாடை பார்த்து ஆசை வந்துச்சு, அதனால தான் இந்த ஜல்லிக்கட்டு மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நான் மாடு கூடியே இருக்கேன், எனக்கு இதனால தான் ஆசை அப்படின்ட்டு உங்களுக்கு எதனால வந்துச்சு? எனக்கு நம்ம ஊர்ல முருகன் ஒரு காலை வச்சிருந்தாரு, மூக்கு முட்டுன்னு பேரு. அது பாரம்பரியமான காலை. நான் பிறக்காத முன்னாடியே ஆடிட்டு இருந்தான். எத்தனை வருஷமா ஆடுவோம்? 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆடிட்டு இருந்தான் காலை. 5 வருஷமா ஆடுது. அந்த காலை வந்தாலே ஊர்ல எல்லாமே காளையா வேடிக்கை பார்க்க வரவங்க கூட வந்துருவாங்க அந்த காளையா ஆடினாலே. இப்ப அந்த மாடு இருக்குங்களா? அந்த மாடு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துருச்சு. அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி அதை போல காலை கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. அதை போல மாடு வந்தா நல்லா இருக்கும். அந்த மாடு பார்த்தனால உங்களுக்கு வந்து மாட்டு மேல ஒரு ஆர்வம் உங்களுக்கு? ஊர் காலை ஆட்டும் போதெல்லாம் அந்த மாடு வந்தாலே ஊரே எல்லாமே வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படிங்களா? காலை கட்டா ஆடுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு தான் ஆட்டுவாங்க அந்த காலை வந்தாலே. அதனால கொஞ்சம் பிடிக்கும். மாடு இல்லாததுனால நீங்க வந்து இங்க இருக்க நம்ம பயலுவ மாடோட அப்படியே
பழகிட்டு இருக்கீங்க. எப்பயுமே வெளியில ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் போகும்போது கூட்டு போவாங்களா இல்ல சின்ன பையலா இருக்குன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்களா அவங்கள? கூட்டு போவாங்க. கூட்டு போவாங்களா? வீட்டுல எல்லாம் எதுவும் சண்டை கிண்ட வீட்டுல சண்டை போடுவாங்க. ஆ. காலேஜ் வெளியே தான் படிக்கிறேன், திருச்சியில படிக்கிறேன். ம். இங்க மாடு எங்கேயா வெளியே போறதுனால நான் வந்துடுவேன் வீட்டுக்கு தெரியாம. சண்டை போட்டாலும் திருப்பி மாடு கூட தான் எப்பயுமே காலையிலேயே சாயந்தரமா மாடு கூட தான் இருப்பேன் எப்பயுமே. எப்படி அந்த நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துல வெளியே வர வாடியில வர சந்தோஷத்துக்காக போறீங்களா? நல்லா போறோம். இல்ல போயிட்டு தோந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும்? எப்படி வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் அது அதோட மாடை பாத்துக்காம விட்டுறீங்களா இல்ல இல்ல அதுக்கப்புறம்? எப்பயுமே பாத்துட்டு தான் இருப்போம். அப்படிங்களா? உங்களுக்கு மாடுன்னா அவ்வளவு பிடிக்கும். சின்ன எப்படி உங்களுக்கு மாடு பிடிக்க ஆசையா இல்ல மாடு வளர்க்கணும்? மாடு வளர்க்கணும்னு தான் ஆசை எனக்கு. மாடு ஏதோ வச்சிருக்கீங்களா? இல்ல இதுக்கு மேல தான் வாங்கணும். சின்ன வயசுல ஃபியூச்சர்ல வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு? சரி சரி. மாடு நல்லா ஆர்வமா இருக்கீங்க. மாட்டு ரகம்லாம் அழிஞ்சிட்டே வருது. நல்ல மாடா நாட்டு மாடா வாங்கி நல்லா வளங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சீலானோட கட்டுத்தரையில் எல்லா மாடுகளையும் பார்த்தாச்சு. இதில் அண்ணனை வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனை கூட இருக்க அவங்க குழுவினர்கள்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக கவனிச்சாங்க. ஸோ அண்ணன் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வருஷம் காளைகள்லாம் நல்ல பேர் எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் உங்களுக்கு இது போல் வீடியோக்கள் ஏதாவது பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலேயே வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.